அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஜீப் ரக வாகனம் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பகுதியில் ஒரு சேல்ஸ் கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது. 25 ஸ்ரீ. உங்களுக்கு இங்கே ஸ்ரீ நம்பர் தெரியும். மிக மிக பழைய காலங்களில் வந்த ஜீப்புகள். இந்த ஜீப்புகளுக்கண்டே ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கணும். இந்த ஜீப்புகள் வாங்க வேணும், ஜீப்புகள் எல்லாம் எங்கே நிற்குதுன்னு சொல்லி கன பேர் கேட்டிருந்தவையல். அவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நல்ல ஒரு தரமான ஜீப் உண்டு. ஆமிக்காரன் யூஸ் பண்ணின ஜீப் தான். வேறு லெவல் பக்கா கண்டிஷனில் நிற்குது பாருங்கள். உங்களை பார்க்குறதுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த ஜீப் ரக வாகனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 ஸ்ரீ 1967ஆம் ஆண்டு வந்த ஜீப் ரக வாகனம் தான். அப்போ எத்தனை ஆண்டு காலப்பதுன்னு சொல்லி பாருங்கள். யூஎஸ் ஆர்மி என்று சொல்லி அடிச்சிருக்கு. இது வந்து முற்று முழுதாகவே ஆர்மிக்காரங்கள்லாம் பாவிச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு ஒரு டிரைவர் சீட், கிளீனர் சீட் இருக்குது. ஒரு ஜீப் ரக வாகனம் என்னென்ன வசதியெல்லாம் கொண்டிருக்கணுமோ எல்லா வசதியையும் கொண்டிருக்குது. பாருங்கள் எப்படி நிற்கிறது பாருங்கள். மேல் குச்சிலையெல்லாம் இருக்கட்டும், மேல் வளங்கள், உள் வளங்கள், பொடி வளங்கள், அதாவது இன்ஜின் பொடி வளம் எல்லாம் வேறு லெவல் கண்டிஷன். நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதாவது இந்த ஜீப் எடுத்து உங்களுக்கு ஓடுறது மட்டும்தான் விலை. இந்த கண்ணாடியில் இருக்கட்டும், வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு பலமான வாகனம். ஆக்சிடென்ட் பட்டால் கூட பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தன்னு சொல்லக்கூடியது. மற்ற வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது பாருங்கள். முன் சில்லுக்கு டிஸ்க் பிரேக் கூடுதலாக ஆயில் பிரேக்கு தான் மாறுது. ஆனால் இந்த ஜீப் வந்து டிஸ்க் பிரேக் அடித்த ஸ்போர்ட் தரக்காமல் நிற்கும். எந்த ஒரு ஸ்பீட்டில் போயும் டிஸ்க் பிரேக் அடிக்கலாம். கூடுதலான ஆக்களுக்கு, வாகனங்களை பற்றி தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியுமென்று நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமி கெமா கலர்னு சொல்கிறது. கூடுதலாக வெளிநாட்டில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள்லாம் என்ன கேட்குறது, தம்பி ஜீப் ரக வாகனம் ஒன்று விற்க இருந்தால் சொல்லுங்கள், ஜீப் ரக வாகனம் ஒன்று எடுத்து ஓட வேணுமென்று சொல்லி கன பேர் கேட்டிருந்த நீங்கள். கூடுதலான கேட்டாக்களுக்கு இந்த ஜீப் வந்து பிரயோசனமாக இருக்கும். இந்த ஜீப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐ படத்தில், கில்லி படத்தில் ஓடின ஜீப் தான். இந்த இன்ஜின்கள் செசியல் எல்லாம் பாருங்கள். உக்கல்கள் அப்படி எதுவுமே இல்லை. இந்த ஜீப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வீல். கூடுதலாக 4 வீல்னு சொன்னால் 8 தெரியும். அதாவது 4 சில்லுக்குமே வந்து மோட்டர் இருக்குது. அதாவது அந்த எலிவேட்டர்னு சொல்கிறது அது வந்து இருக்குது. அப்போ அந்த வகையில் 4 சில்லுமே வந்து ஓடக்கூடியது தானே. ஓகே, சூப்பரான வீல் ஒன்று. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று இருக்கும். ஆமிக்காரன படங்கள்லாம் முன்னுக்கு இருக்குது. சில பேர் வந்து ஆமிக்காரன படம் மண்டேக்கில், கொஞ்சம் பேர் வந்து கூடுதலாக வந்து பஞ்சு படுவீர்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செய்யுங்க. அல்லது நீங்கள் பெயிண்டிங் வேலையும் செய்து கொள்ளலாம். இது வந்து டீசல் டேங்க் அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கேனையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் மிட்சுபிஷி, ஒரிஜினல் ஜப்பான். உண்மையில் எந்த நாடு வந்து எந்த வாகனத்தை அடித்து வெளியிட்டாலும் இந்த ஒரிஜினல் ஜப்பானுக்கண்டே ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு தெரியும் ஜப்பான் வாகனங்கள் தான் இப்படி இருக்குமென்னு சொல்லி. ஒரிஜினல் ஜப்பான் மிட்சுபிஷி. இது வந்து ரீகண்டிஷனில் பிராண்ட் நியூவாக தான் வந்தது. இதில் பாருங்கள் எத்தனை பேர் இருந்து போகலாம்னு சொல்லி. பின்னுக்கு 3 பேர், இஞ்சால 3 பேர். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்போ 6 பேர், 7, 8 பேர், ஆக மொத்தம் 8 பேர் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த ஜீப் ரக வாகனம் இருக்குது. இந்த டயர் எல்லாம் பாருங்கள் எப்படி அகலம்னு சொல்லி. டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75-80 விதத்தில் இருக்குது. எந்த பெண்டில் போட்டும் வளைச்சி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். பெருசாக பெரட்டாது பாருங்கள். இந்த ஆமிக்காரங்களுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டிருக்கு பாருங்கள். இந்த கோலாடி எல்லாதுகள் மாதிரி. இது வந்து முற்றுமுழுதாகவே ஆமிக்காரங்கள்லாம் யூஸ் பண்ணின ஒரு ஜீப் ரக வாகனம். வேறு லெவல் கண்டிஷன், வேறு லெவல் நல்ல பெர்ஃபெக்ட். நீங்கள் இந்த ஜீப்பை எடுத்து ஓடுறது மட்டும்தான் பேர். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேர், நண்பர் மேரோட வெளியே சுற்றுலாக்கள், வெளியே ரிப்புகள் அல்லது இலங்கையை சுற்றி வாரதுகள் பெரிய ஃபன் பண்ணுறதுக்கு ஏற்ற வாகனம் எதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் வந்து ஜீப்பை தான் சொல்லுவேன். இதுண்ட கிலோமீட்டர்கள் கணக்கெடுக்கலாது. 66ஆம் ஆண்டு வந்தது தானே. இப்போ அந்த வேலையில் நாங்கள் வந்து கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் வந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபையான வாகனம் தான் நான் கட்டாயம் சொல்லுவேன். உங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு செம்ம ஒரு வாகனமாக இருக்கும். இந்த ஜீப்புக்கு வந்து பழுதே இல்லை. பழுது வாரது மிகச்சரியான குறைவு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் ஏற்கனவே சொன்னான் 4 வீல்னு சொல்லி. நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு டேமேஜுகள், உடைவுகள் அல்லது இன்ஜின் சீஸுகள் அப்படியான பிரச்சனைகள் வாகனங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. நல்லா ஒரிஜினல் பெயிண்ட் கம்பெனியால் வந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோட நிற்கிது. இந்த ஜீப்பை வாங்கி ஓடுங்க. இந்த ஜீப்புக்கு சொல்கிற விலை வந்து வெறும் 34 லட்சம் தான். நீங்கள் ஆட்டோ எடுக்கிற காசுக்கே இந்த ஜீப் எடுத்துக்கொள்ளலாம். சும்மா ஆட்டோ எடுத்து 3 பேர் தானே ஓடலாம். 20 லட்சம் ரூபா பிராண்ட் நியூ ஆட்டோ வந்திருக்குது. நீங்கள் அதை எடுக்கிற காசுக்கு இன்னும் ஒரு 10-12 லட்சத்தை எக்ஸ்ட்ராவாக போட்டு இந்த ஜீப்பை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன். ஓகே மக்களே, இந்த காணொலி பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.